டைம் ட்ராவல் ரொம்ப சில்லி ரீசன். அது வெளியே சொன்னால் சிரிப்பாங்க, அது வந்து நடக்காமல் பார்த்துப்பேன். பாசிபிள்னு தான் நினைக்கிறேன். இப்போ இல்லை, மேபி ஃப்யூச்சரில். அது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியும்? டைம் ட்ராவல் பற்றியா? இல்லை ப்ரோ, படம் தான் தெரியும், இன்டர்நெட்டுனாலே அந்த மாதிரி. வேறு எதுவும் தெரியும்? டைம் ட்ராவலுங்கிறது இப்போ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஃப்யூச்சரில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஒரு செகண்ட் இன்ட்டு ஃப்யூச்சர் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். சப்போஸ் டைம் ட்ராவல்னு இருந்துச்சா மோஸ்ட்டாக ஒரு 2050 தான் போவேன் மோஸ்ட்டாக. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பேஸ் டூரிசம்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அதெல்லாம் மேபி எக்ஸிஸ்ட் ஆகும் ப்ரோ, ஆனால் தெரில. ஐம் நாட் ஷுர். நீங்கள் கேட்கல சந்திரமுகி படத்தில் வடிவில் கேட்குற மாதிரி இருக்குது ப்ரோ. நான் நம்பர் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி டைம் ட்ராவல் இருந்திருந்தால் நான் ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு போயிருப்பேன். ஏன்னா ஐ மிஸ் தோஸ் டேஸ். அண்ட் தென் ஃப்யூச்சரில் போகணுன்னா ஒரு 20 years அட்வான்ஸாக போயிருப்பேன். பிகாஸ் அப்போது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து இங்கே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு தான் தோணும். ஆல்ரெடி கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிச்சுமே கண்டுபிடிச்சி வச்சேன். என் பேரில் எல்லாம் இன்வென்ஷன் இருக்கும். டைம் ட்ராவல் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக. நம்ம நிறையா படம்லாம் பார்த்துருப்போம், பேக் டு த ஃபியூச்சர் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். கண்டிப்பாக நம்புகிறேன் நான். இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 10 years முன்னாடி போயிட்டு பிட்காயின்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும்போதும், அப்போ அதை பற்றி தெரியல. இப்போது நமக்கு தெரிஞ்சதுனால அதோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குது, வாங்க முடியாது. அப்போ முன்னாடி போய் நிறையா வாங்கி வச்சு இப்போ கொஞ்சம் ரிச்சாக இருக்கலாம் அந்த மாதிரி. யூ ஆர் லைக் டு பி மில்லியனர். ஆமாம், அதான் காசு தான் எல்லாம். டைம் ட்ராவல் பிலீவ் பண்ணுறேன். அப்படி டைம் ட்ராவல் போனோன்னா என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போயிட்டு வருவேன். சைல்ட்ஹுட் டேஸை போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் ரீஎக்ஸ்பீரியன்ஸ் பண்ண திரும்ப நான் சைல்டுஹுட்டில் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸ் எல்லாம் போகணும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப பார்க்கணும் அந்த மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைம் ட்ராவலிங்கிறது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ட்ராவல் பாசிபிளாக இருந்ததுன்னா ஆல்ரெடி யாராவது பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்கள பற்றி வந்திருப்பாங்க, நான் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த டைம் ட்ராவல் கண்டிப்பாக பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த பார்ட்டை மட்டும் பக்காவாக டெலிகாஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இவன் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு இவன் தான் வாங்க போறான். நீங்கள் ஃபைனல் இயர்ஸ் எல்லாம் இப்படிதான் ஊருக்குள்ள பொருளையே கிளப்பி சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒன்றும் நடக்காத. ஆனால்